ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ஒற்றைக்கு ஆகுமோ வல்லும் யானைக்கு என்னங்களை அடிச்சிடுமா அப்படி இப்படி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. நல்ல நாடன் பிரியாணி மேலே போயிருந்து ஒரு பிடி கண்டதை ஓடி ஒழிச்சாங்க. நம்மளை கண்டதை ஓடி ஒழிச்சாங்க. கஞ்சா போய் தோணுது. இல்லைன்னா காப்பாற்றுங்க வீடியோ போட வேண்டியதான். ஆரோ மார்க் மேப்பா கண்டுபிடிச்சிட்டோம். புதையல் நமக்கு கைஸ். வெள்ளி மலை பயிலுவாடா. அந்த மலையை நாங்க ஏற போறோம். அவன் இது ஒரு வெள்ளி மலையாக்கும். அப்போ மேகம் எல்லாம் படந்து பயங்கரமா கிடக்குது. ஸோ நாங்க மேல டாப்ல ஏறி செல்ஃபியோட தான் கீழே இறங்க போறோம். அப்போ நம்மளுக்கு பில்லராமில சில மாதிரி தான் கன்னியாகுமரியை கண்ணு வச்ச போறான் கைஸ். அப்போ வெள்ளி மலை பயலுங்கடா. ஒரு வழியா நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனா எங்களுக்கு இன்னொரு டவுட் என்ன தெரியுமா, பேக்ல ஒரு மண்டபம் இருக்கு. ஆனா பூக்குள்ள வழி அது தெரியாத. நாங்க இங்க தவிச்சு வண்டிக்கு தான் கேட்டீங்களா, அந்த சைடு எல்லாமே பூட்டிட்டு இருக்கு. ஆனா இந்த சைடு மட்டும் ஒரு வழி கிடக்குது. ரப்பர் தோட்டத்துக்கு போற வழியா என்ன கதை என்ன எங்களுக்கு ஒன்றும் எப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ போய் பார்த்து நம்மளா ஒரு வழியை அமைச்சு நேரே ஏறி போக வேண்டியதான் கேட்டீங்களா. இல்லைன்னா எங்களை காப்பாற்றுங்க, இல்லைன்னா காப்பாற்றுங்கன்னு வீடியோ போட வேண்டியதான். மேலே அருவியெல்லாம் இருக்குன்னு தான் நிற்க. அப்போ இது ஒரு வெள்ளி மலையாகும் கேட்டீங்களா. அப்போ கல் மண்ணு மாட்டு பயங்கரமாக இருக்கு. நம்ம நண்பன் கையில் பிரியாணியோட போகிறாரு. நல்ல நாடன் பிரியாணி மேலே போயிருந்து ஒரு பிடி. இன்னைக்கு ஒரு பிடி. ஆல்வேஸ் வெல்கம் யூ. எப்போவுமே நாம தான் கைஸ். கல் மண்ணு மாதிரி இருக்கு. ஆனால் யாரோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் என்ன வேலையை நிறுத்தி உண்டாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரே டிப்ரெஷன். ஸோ யாரோக்கு நல்லா இருக்கு. இது ஒரு கல் மண்ணும் காங்கிரீட் மாதிரி இருக்கு. நல்ல காங்கிரீட் போட்டிருக்கு. மேலண்டு ஒரு பையா வரான் கேட்டியா கைஸ். மேலண்டு ஒரு பையா வரான். அவன் நம்மளை கண்டதை ஓடி ஒழிச்சான். நம்மளை கண்டதை ஓடி ஒழிச்சாங்க. கஞ்சா பையன் தோணுது. அப்போ ஒரு வழியா நாங்கள் கொஞ்சம் பைய மரவளை கண்டுபிடிச்சாங்க கேட்டீங்களா. எங்களுக்கு இதுவரையும் ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் ஒற்றைக்கு ஆகுமோ வல்லும் யானைக்கு என்னங்களை அடிச்சிடுமா அப்படி இப்படி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் இப்போ நான் நிறைய வேற கண்டான். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்போ நாங்கள் தொலைஞ்சு போக மாட்டானு கேட்டீங்களா. அப்போ ரோடு இதே ரோடு தான். காங்கிரீட் எல்லாம் இட்டுருக்கு. ஆனால் வழிய காரும் தாரும் ஏறி வருமா இருக்கேன். கார் வராது, தாரெல்லாம் யாரும் ஏறணும்னு நினைக்கிறேன். அந்த ஜீப்பெல்லாம். அப்போ ரோடெல்லாம் பக்கவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளைமேட் அங்கே காண தெரியுமா, அந்த மலைக்கு மேலேக்கு ஏறணும். ஆனால் இந்த ரோடு எங்கே கொண்டு விடும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி வளைஞ்சு நினைஞ்செങ്കിലും நம்ம இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். மேலே மேகத்து கடையில் நாங்கள் மேலே பெய்ய தீரணும். அதோட சேம மழை கேட்டீங்களா. ஏன்னா லென்ஸு ஃபுல்லாக வெள்ளம் விழுந்துருக்கு. அப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். ஓகே பாருங்க. கூகுள் மேப் நாங்கள் கூகுள் மேப் இதுவரை ஏன் பார்க்கல. யாதோ ஒரு இடத்துக்கு வந்தான் வழியாது கைஸ். வந்து சரியா மாட்டிக்கிட்டான். இங்கே இருக்கு. அதோட கீழே ஆரோ மார்க் மேப்பா கண்டுபிடிச்சிட்டோம். புதையல் நமக்கு கைஸ். ஆரோ மார்க் பண்ணி வச்சிருக்கு. நம்ம புதையலை நெருங்கிட்டோம் கைஸ். வாருங்க. நான் அடுத்த ஆரோ மார்க். நீ தப்பான ரூட்ல போற ஜின்ஸ். ஆரோ மார்க் இங்கே இருக்குது. யாவது ஒரு பெரிய மனுஷன் நமக்காண்டி ஆரோ மார்க்கெட் இருக்குது கைஸ். இனி அடுத்த மார்க் எங்கேன்னு நம்ம தேடணும். ஓகே அப்போ நாங்கள் ஏற வழியெல்லாம் உருவாக்கி கொண்டு போயிட்டே இருக்கேன் கேட்டீங்களா. நிறைய சக்கமான இடம். ஆனால் இது நல்ல ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போது. இது பக்கவாக இருக்குது கேட்டீங்களா கைஸ். அப்போ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்க. அதுவும் நம்மள இடத்துல உள்ளவையெல்லாம் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. அதுவும் நான் எங்களை வீடு கிட்ட கேட்டீங்களா. எங்களை வீடு கிட்ட இருந்து நாங்கள் இதுவரையும் வந்ததே இல்லை. அப்போ எங்களுக்கு இங்கேண்டு ஒரு கூடி போய் 12 கிலோமீட்டர் இருக்கேன். 15க்குள்ளே தான். நாங்களே இதுவரையும் வரல. அப்போ வேலை நெல்லி சாவாத எல்லாரும் சாவுக்கு முன்னே வந்து பார்த்துட்டு போங்க சரியா. அப்போ நம்மளுக்கு இன்னும் டாப்பில் போகணும். ஆனால் இந்த இடம் வழியெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது கேட்டீங்களா. நாங்கள் ஏறி வந்த இடம். அப்போ எங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்போ மேலே தான் போக போகிறோம். அப்போ மேலே போகும்பா உங்களுக்கு அடுத்த பாயிண்டெல்லாம் காட்டுவோம். அதோட நாங்கள் நல்ல நாடன் பிரியாணி அங்கே கொண்டு போகிறோம். நல்ல நாடன் பிரியாணி மேலே வச்சு நல்ல ஸ்பாட் உண்டு. அங்கே இருந்து அடிச்சு மொத்தம் பார்த்துட்டு கேட்டீங்களா. ஓ கைஸ் இது ஒரு சூப்பர் வியூ. நான் உங்களுக்கு இது காட்டி தந்தே ஆகணும்.
அங்கே பார்த்தீங்களா கன்னியாகுமரி ஏக பக்கமான வியூ பாயிண்டோட கொண்டது. நம்ம இன்னும் மேலே போகணும் கேட்டீங்களா, இன்னும் மேலே போகணும். டாப்புக்கு இன்னும் போகுது எடுக்குது வீடியோ எடுக்குது. பாருங்க போவோம் சென்று. ஆனால் வழி 2 வழியாக பிரியுது கேட்டீங்களா, வழி எங்கன்னு 2 வழியாக பிரியுது. நம்மளுக்கு கைடன், நம்மளுக்கு மேப்புக்கு 6 மார்க் வரைஞ்ச அந்த நண்பர் இது ஒரு 6 மார்க்கை விட்டு ஒன்று நிறுத்தியிருக்காருன்னு தோணுது. இல்லை இல்லை, இங்கே ஒரு 6 மார்க் இருக்குது, அது ஏற்கனவே அழிஞ்சிருக்குன்னு நினைக்கி. அந்த 6 மார்க் அழிஞ்சிருக்கு. உங்களுக்கு அங்கே போனால் இறங்கின வலிக்கிட்ட சாவுகணும். ஒரு 6 மார்க் இங்கே இருக்குது, 6 மார்க்கு மேலே காட்டுது. ஆனால் இங்கே வலையில் நைட்டு அடைச்சிட்ருக்குன்னு. இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். அப்போ இது ஒரு த்ரில்லாக இருக்குது, ஏதோ ஒரு புதையில தேடி போகிற மாதிரி 6 மார்க்கு எல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே போவாம், வாருங்க எங்களோட. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்தது தான் சூப்பர் கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அடுத்த 6 மார்க்கை நம்ம கண்டாச்சு. ஸோ நமக்கு இன்னும் மேலே போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். ஏற்கனவே எங்களை சுற்றி மேகம் எல்லாம் லைட்டாக போகுது, ஆனால் இந்த சின்ன சின்ன மேகம் எங்களுக்கு செட் ஆகாது கேட்டலாம். எங்களுக்கு நல்ல அடர்ந்த மேகத்தில் போகணும். ஆமாம் போகணும். சரியா நான் சென்னையில் இன்னும் புள்ள குட்டி ஒன்றா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்போ நம்ம போனேன், நம்மளுக்கான வியூ பக்காவாக்கிட்டோம் கைஸ். அந்த வழியெல்லாம் நம்ம செதுக்குத போல இருக்குது கைஸ். குறுகலான பாதை. இங்கே யானையும் சிறுத்தையும் இல்லாத நினச்சி நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். இல்லைனா நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தின்ன நேரத்துக்கு அதுங்க யானைக்கு மனித பிரியாணி தின்னு. ஓகே ஓ மை காட். ஸோ ஏன்னா 360 கேமராவில் இந்த இருட்டாக வந்துடும், நம்ம உடனே வெளிச்சத்தை தேடி போகணும். ஓகே ஓகே வா வா. கேமராவை பிடிச்சு கை ஒரு வாக்கில் வேதனை எடுக்குது கைஸ், கால் ஒரு வாக்கில் வேதனை எடுக்குது. வாங்க மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓ டைம் எத்தனை இருக்குங்க? 1:30 கைஸ். இந்நேரத்துக்கு நான் எங்கள் அன்னத்தில் கை வைப்பினை தவிர இப்படி எந்த மலைக்கு மேலே என்னை காலை வச்சதில்லை. ஓகே மேகம் என்னை தொட்டு இதுண்டு. ஐயோ வழியே இல்லையே. ஓகே ஓகே அண்ணா காண தெரியுமா, அங்கெல்லாம் தான் போகணும், இடம் வர மாட்டேங்குது. ஆனால் உண்மையை சொல்ல போகிறேன், மேகம் எங்களுக்கு கிட்டோடியக்க போகுது, ஆனால் அதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் கேமராக்கு தெரியாது. லைட்டாக போகுது. நாங்கள் மேகத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம், அடுத்த ஜோனுக்குள்ளே போயாச்சு நாங்கள். ஓகே ஓ ஷிட், வழி இல்லை கைஸ், கடுப்பாகுது. அங்கண்டு 2 அண்ணன் மாதிரி சொன்னாங்க, பக்கம்தான் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போல போதும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வழி வரல கைஸ், மூச்சு வேண்டது. ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் தளர்ந்தேன். ஓ மை காட், கீழே மழை பெய்யுது, எங்களை. ஆனால் நாங்கள் மழையில் தானே இல்லை கைஸ். கீழே மழை பெய்யுது, மலைக்கு கீழே மழை பெய்யுது, ஆனால் நாங்கள் தானே இல்லை. எப்படி? ஏன்னா எங்களுக்கு மழை இல்லை, தொட்டு அப்புறத்தில் கீழே கனமழை. குமரி மாவட்டத்தில் கனமழையா? பில்லாராம் வாரியா வெள்ளிமலைக்கு. பில்லாராமண்ணா
இது வேற யாருடைய சொத்துன்னு நினைக்கிறேன். கம்பி போட்டு வச்சிருக்காங்க. கஞ்ச பயிரு ஆ ஏக அவங்க சின்ன ரோடு இதாக இப்படியே போய் இப்படியே போகணுமா? வாங்க நம்ம இப்படியே போவோம். ஓ நண்பர்களே, பார்த்து வாருங்க, சூதானமாக வாருங்க. கேமராயை பார்த்து கொண்டேன் நான் பாம்பும் பள்ளியும் இருக்கிறத மறந்துட்டு வரேன் கைஸ். வழி இதுதான் குறுகலான வழி. வழி நெடுகு இன்னத்துக்கு அந்த பாட்டை நம்ம இடணும். யாருக்கு பாட்டுன்னு தெரியுமா? சீமான் சார் பாடின பாட்டு. அவ அட்டவட்ட பாறையில் வேற ஒரு பாட்டு உண்டு, அதில் பயங்கரமாக பாடியிருப்பார். ஸோ நம்மளுக்கு இடம் ஸ்பாட்டு தானே முடிஞ்சுதா? என்ன ஆச்சு? அருவிக்கு சவுண்டு கேட்குது. ஆனால் எங்களுக்கு இன்னும் மேலே போகணுமே. ஓ இது குறுகலான பாதை கைஸ், தொலைஞ்சு போக வாய்ப்புண்டு, பார்த்து பத்திரம். ஓ லாஸ்ட்டாக நம்ம கைஸ் அருவிக்கு வந்துட்டோம். அங்கே எல்லாரும் குளிச்சுட்டு நிற்கிறேன். லாஸ்ட்டாக நாங்கள் அருவிக்கு வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு இது பற்றாது கேட்டீங்களா? நாங்கள் இன்னும் மேலே போக போகிறோம். இதையும் தாண்டி மேலே போகிறோம் கைஸ். வந்ததுக்கு அருவியில் போய் காலை வந்து கொண்டு போமா? நாங்கள் ஷூ விட்டுருக்கோம். எங்களுக்கு இது தேவை கிடையாது. மேலே போகணும் பாருங்க, மேலே போகிறோம். அப்போ அந்த வழி. ஓ அப்போ நம்ம மேலே டாப்பில் வர போகிறோம் கைஸ். அம்மோ டாப்பில் வர போகிறோம். இங்கேயும் பயில கூலிப்பெல்லாம் போட்டு சிக்னேச்சரை போட்டிருக்கேன் கைஸ். வெள்ளி மலை பயிர் பாருங்க. டாப்லேயும் ஒரு வீடு இருக்குது. டாப்லேயும் ஒரு வீடு இருக்குது கைஸ். அங்கே ஒரு வீடு இருக்குது. ஓ உங்களுக்கு வியூ காட்டி வரேன். இன்னும் ஒரு இடம் செம்மையாக காற்றடிச்சது. அங்கே மேலே போமா? அங்கே மேலே போகணும். இங்கே வேற ரூட்டுன்னு நினைக்கிறேன் கேட்டீங்களா? ஆனால் மேகம் எல்லாம் கீழே இருந்தால் நம்மளுக்கு மேகம் எல்லாம் காணும். மேலே வந்தால் நம்மளுக்கு மேகத்தை காண முடியல கை. இது எனக்கு ஒரு அவமானம் ஆச்சு. நல்ல ஒரு காற்று அடிச்சு இல்லை, ஆனால் அது எனக்கே தெரியல. ஆனால் இங்கே மேலே டாப்பில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீடுக்கு கரண்ட் இருக்க வரக்கு வாய்ப்பே இல்லை, எந்த ஒரு லைனும் இல்லை. அதே மாதிரி தான் அந்த வீடு சோலார் லேக்கு. சைடில் ஒரு சோலார் இருக்கு. அப்போ சைடில் ஒரு சோலார் இருக்கு. அந்த வீடு சோலார் லேக்கு ஃபுல்லாக இதாக ஒரு ஆண்டி எத்தி பார்த்து வழியில். அப்போ நாலஞ்சு பட்டி எல்லாம் பயங்கரமாக குலைச்சிது, கடிக்க விடுது. வான்கோழி அவங்க ஃபுல்லாக விவசாயம். அப்போ அவங்களுக்கு டெய்லி ஒரு கிளைமேட்டை பார்ப்போம். இல்லை அந்த எங்க சோலாரு லைன் கம்பி இல்லை, கரண்ட் இல்லை. இந்த மலையோட சேர்ந்தாக்கா இவ்வளோ வாழ்க்கை கேட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கு. நல்ல ஒரு அட்வென்ச்சர், நல்ல ஒரு பயணத்துக்கு நீங்க வெள்ளிமலை வரைக்கும் வேற லெவல். பேக்கிற அருவி வெள்ளிமலை பயிலுவாடா. சீமான் பாருங்க பாட்டு தெரியுமா? வட்ட வட்ட பாதையிலே வரகரிசி புகையிலே. ஓகே ஸோ கைஸ், அப்போ எங்களுக்கு விளாகும் அதே போல இந்த இடமும் எல்லாம் பயங்கரமா இருந்தது. வயிறு வித்துக்கிட்டலாம். நல்ல நாடம் பிரியாணி, ஒன்னாம் தர நாடம் பிரியாணி நம்மளை பாட்டின நண்பரை எல்லாம் பயங்கரமா தின்னண்டு எழுச்சாச்சு. அப்புறம் வயிறு வித்துது. இடம் ஸ்பாட்டு வேற லெவல். அப்போ இது ஒரு ஸ்பாட்டு.
இதுக்கு மேல போன இன்னி ஒரு ஸ்பாட்டு, அடுத்த அருவி குளிச்ச வெளியில தனி ஸ்பாட் உண்டு. அப்ப மறக்காத நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாருங்க, கேட்டியா வந்து விசிட் பண்ணுங்க. அப்போ அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.